அவ்வளவோ துன்பங்களை சகித்தேன். ஆனா இது எல்லாவற்றிலும் கர்த்தர் என்ன பண்ணா என்னை நீங்களாக்கி மீட்டெடுத்திருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும். அப்போ நீங்க தேவ பக்தியா மாறணும்னு நினைச்சா என்ன பண்ணணும்? அதனாலதான் நான் தேவ பக்தியாவே இல்லை அப்படின்றீங்களா? தேவ பக்தியாய் மாற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனுஷனுக்கு துன்பங்கள் வரும். வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம், ஆனாலும் என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்க. உபத்திரவம் இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் எவ்வளவு உபத்திரம் இருக்குன்னு என்ன பண்ணல? உபத்திரவம் இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஆனா எவ்வளவு இருக்குன்னு சொன்னாரா? உபத்திரம் இருக்கு, என்ன பண்ணுங்க? திடன் கொள்ளுங்கள். ஆனால் என்ன பண்ணுங்க? பொறுமையோடு காத்துருங்க. பவுல் சொல்றாரு, இந்த இன்னியோக்கியா, லிஸ்திரா, இங்க இருக்கிற எல்லா பட்டணங்கள்ல இருந்து வந்து எனக்கு உபத்திரவம், பாடு, இந்த ஜனங்களால வந்த வேதனை, இந்த போராட்டம், இந்த அரசர்களால் வந்த பிரச்சனை, அதிகாரிகளால் வந்த பிரச்சனை எல்லாத்தையும் நீங்க அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆனாலும் இவையில் எல்லா துன்பத்திலும் கர்த்தர் ஒருவர் என்னை நீங்களாக்கி மீட்டு விட்டார். கர்த்தர் ஒருவர் என்னோடு கூட இருந்து இந்த பாடுகளிலே என்னை காப்பாற்றி, என்னை கனப்படுத்தி, என்னை அவரோடு கூட ஆளுகை செய்தார்.